guys, welcome to Softech YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சாலிட்வொர்க்ஸ் ஸ்கெட்ச் டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிளைன் கான்செப்ட் தேவைப்படும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு 3 பிளைன் இருக்கு, சரிங்களா? இப்போ நான் ஒரு ஃப்ரண்ட் பிளைன் எடுத்துட்டு அதை ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் பிளைன்ல ஸ்கெட்ச் வந்து செட் ஆகும். ஸோ இப்போ இந்த பிளைன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கெச்சஸ் வரைய போறோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிற டூல்ஸை பத்தி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைன் டூல். லைன் டூல்ல பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் இருக்கும். ஒன்று நார்மல் லைன், அடுத்த சென்டர் லைன், அடுத்த மிட் பாயிண்ட் லைன். ஸோ நார்மல் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்ட் ஆங்குலர் லைன்ஸ் போட்டுக்க முடியும், சரிங்களா? அடுத்தது சென்டர் லைன். இந்த சென்டர் லைன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ எப்போ நம்ம வரைகிறதா இருந்தாலும் நம்ம லைனை வச்சு சென்டர் லைன் வரைஞ்சிட்டு தான் நம்ம ஸ்கெட்சுக்குள்ளே போகணும். ஸோ ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கலா நம்ம என்ன பண்ணணும், சென்டர் லைனை வரைஞ்சுக்கணும். அடுத்தது இருக்க பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் லைன். ஸோ மிட் பாயிண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு 2 பக்கமும் ஈக்குவலா டிஸ்டன்ஸ்ல அது அப்ளை ஆகும். இது மிட் பாயிண்ட் லைன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்டர் லைன் வரைய போறோம். ஸோ நான் அதுக்கு மிட் பாயிண்ட் லைன் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட் லைன்ல இந்த இடத்துல ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நான் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நான் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போ நீங்கள் ஸ்கெட்ச் வரைஞ்சாலும் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு பண்ணுங்க, சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 6 டைப் ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா கார்னர் ரெக்டாங்கிள். கார்னர் ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டு செகண்ட் பாயிண்ட் நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனா இதுக்கு இந்த இடத்துல ஸ்மார்ட் டைமென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் இதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு எந்த லென்த் வேணுமா பிரெத் வேணுமா அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோன்னு மெஷர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது செட் ஆகிடும். அடுத்தது லென்த்து. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன் 100க்கு 100. இல்லை எனக்கு இதோட டிஸ்டன்ஸை நான் மாற்றணும் அப்படிங்கும்போது இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மாற்றிக்கலாம், சரிங்களா? ஸோ எப்போ நீங்கள் வரைஞ்சாலும் ஒரு ஸ்கெட்சை நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபைன் பண்ணி வரையணும். ஸோ டிஃபைன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ எனக்கு இந்த ஸ்கெட்ச் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும் பர்டிகுலரா அப்படிங்கும்போது நம்ம இதை டிஃபைன் பண்ணணும். இதை எப்படி டிஃபைன் பண்றதுன்னா அதுக்கு தான் நம்ம இந்த சென்டர் லைன் யூஸ் பண்றோம். எனக்கு இந்த எட்ஜ்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 ஃப்ளோவும் எனக்கு அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் மூவ் பண்ண முடியாது, இங்கிட்ட எனக்கு மூவ் ஆகல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பக்கம் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இதை எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனையும் கிளிக் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி பிளாக் ஆயிடுச்சு. ஃபுல் பிளாக்காக இருக்குன்னா நம்மளுக்கு டிஃபைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறீங்க இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கெட்சை வந்து டிஃபைன் பண்ணி வரைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு ஸ்கெட்ச் வரைகிறீங்கன்னா அதை டிஃபைன் பண்ணி வரைங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரெக்டாங்கிள் சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பாயிண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற பாயிண்ட்ல நீங்கள் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். இதுக்கும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம், சரிங்களா? மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இருக்க பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ எனக்கு இப்போ 3 பாயிண்ட் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க, அப்புறம் டவுன் பக்கம் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். அடுத்தது இருக்கிறது
3 பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் பாயிண்ட், அடுத்தது அவுட்டர் மோஸ்ட் எட்ஜ் பாயிண்ட், அதுக்கப்புறம் நம்ம ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் பாயிண்ட் கொடுப்போம், அடுத்தது இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்வேர்டா டவுனோட ரெண்டு பக்கம் இழுக்கும் போது உங்களுக்கு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ இதில் நம்ம அதிகமாக காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கார்னர் ரெக்டாங்கிள் அண்டு சென்டர் ரெக்டாங்கிள் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலிகான். பாலிகான் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ நீங்கள் அந்த ஆங்கிளில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஆங்கிளில் எனக்கு பாலிகான் வேணும்னா அந்த ஆங்கிளில் நீங்கள் கொடுத்துக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு இந்த தேவையில்லாத இடத்த ட்ரிம் பண்ணணுங்கும் போது இந்த இடத்துல நமக்கு ட்ரிம் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ட்ரிம் எடுத்துக்கிறேன். ட்ரிம் எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணீங்கன்னா போதும், ட்ரிம் ஆகிக்கும். இந்த ட்ரிம் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஸ்லாட். ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான டூல். சாலிட்வொர்க்ஸ்லையுமே சில சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் ஸ்லாட் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஸ்லாட், சென்டர் பாயிண்ட் ஸ்லாட் அண்ட் 3 பாயிண்ட் ஸ்லாட், அடுத்து சென்டர் ஆர்க் ஸ்லாட், இந்த 4 ஸ்லாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட் ஸ்லாட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்க அந்த ஸ்லாட்டோட ரேடியஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்க் எவ்வளோ, அதாவது அதோட ரேடியஸ் எவ்வளோ, நான் 20 mm கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த லைனோட லென்த் எவ்வளோ அதையும் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் ஸ்லாட்டோட மெஷர்மெண்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து இருக்க பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஸ்லாட். இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கேயும் செகண்ட் பாயிண்ட் இங்கேயும் கொடுக்கோமோ அதே மாரி நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்டாக கொடுக்க போறேன். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு ஆர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்க் ஸ்ட்ரக்சர் நான் ஃபர்ஸ்ட் வரையணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்க்கோட ரேடியஸ் ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க இப்போதைக்கு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெஷர்மெண்ட் கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 40 ஆர்க்கோடது. அடுத்தது இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 17. இந்த மாரி நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டர் ஆர்க் ஸ்லாட். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள் மாரி வரும். சரிங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம ஆர்க் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இது 3 பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் ஸ்லாட்டு. சரிங்களா? இது ஸ்லாட்டோட கான்செப்ட். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள். சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சர்க்கிள் அண்டு பெரிமீட்டர் சர்க்கிள் 2 சர்க்கிள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளை நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கறது சேம் கான்செப்ட் தான். நீங்கள் கொடுத்துட்டு அதோட டயாவை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதும். ஸோ சர்க்கிள் எப்பயுமே வந்து டயாங்கிற கான்செப்ட்ல தான் வரும். ஆர்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் வரும், ஏன்னா அது ஃபுல் சர்க்கிளாக இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம ரேடியஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்பயுமே சர்க்கிளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா டயாங்கிற கான்செப்ட் தான் கொடுப்போம். சரிங்களா? அடுத்தது பெரிமீட்டர் சர்க்கிள். பெரிமீட்டர் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்டு தேர்ட் பாயிண்ட். இந்த மாரி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு பெரிமீட்டர் சர்க்கிள் கிரியேட் ஆகும். ஓகே, அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்க். ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் சென்டர் பாயிண்ட் ஆர்க்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்குங்க. கொடுத்துட்டு உங்களோட ஆர்க்கோட ரேடியஸ், அதாவது எங்கேருந்து எது வரைக்கும் வரணுங்கிறத கொடுத்துருக்குங்க. இது சென்டர் பாயிண்ட் ஆர்க். ஆர்க் கொடுத்தோன்னா நீங்கள் இதுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா டான்ஜென்சி ஆர்க்.
இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் தேவை. இப்போ இங்க இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்தா என்ன பண்ண முடியும், என்னால ஆர்க்கை கிரியேட் பண்ண முடியும். ஃப்ரீ ஃப்ளோவா ஒரு இடத்துல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, டேஞ்சன்சி ஆர்க்கை கிரியேட் பண்ண முடியாது. அடுத்தது இருக்கிறது பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க். ஸோ 3 பாயிண்ட் ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். அடுத்தது டைரக்ஷன், அப்பா டவுனா அந்த டைரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க்கும் பிளஸ் சென்டர் பாயிண்ட் ஆர்க்கும் ஒரே கான்செப்ட் தான். உங்களுக்கு எந்த ஆர்க் வேணுங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இருக்கிறது பாத்தீங்கன்னா பாலிகான். பாலிகானை பொறுத்த வரைக்கும் மினிமம் பாத்தீங்கன்னா 5 சைட்ஸ் இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் அது வந்து ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அந்த மாரி கான்செப்டா போயிடும். ஸோ பாலிகான் எடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு எத்தனை சைட்ஸ் வேணுங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு மினிமம் 5 சைட்ஸ்னால நான் 5 சைட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு, சரிங்களா? இந்த டைப் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு நான் ஆர்க் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்க்கிள் அவுட்வேர்டா தான் எனக்கு அந்த பென்டகான் அதாவது பாலிகான் கிரியேட் ஆயிருக்கு, சரிங்களா? இதே செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு சர்க்கிள் அவுட் சைடா கிரியேட் ஆயிருக்கு, பாலிகான் உள்ளார கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ரேடியஸ் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம், சரிங்களா? எப்பயுமே பாலிகான் பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கான்செப்ட்ல தான் வரும், சரிங்களா? இதோட சைட்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ண அது என்ன ஆயிரும், ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு மாறிடும், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ப்ளைன். ஸ்ப்ளைன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறோமோ அந்தந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்ப்ளைன் கிரியேட் ஆகும். இது அதிகமா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா சர்ஃபேஸ் மாடலிங்ல யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட ஆங்கிளை மாத்திக்கலாம், டைரக்ஷன் மாத்திக்கலாம். ஸோ நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்குறோமோ அத்தனை பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாரி அந்த ஸ்ப்ளைன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதை நம்ம சர்ஃபேஸ் மாடலிங் அப்ப இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இருக்கிறது பாத்தீங்கன்னா எலிப்ஸ். எலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் கான்செப்ட் தான். நீங்க சர்க்கிள் எப்படி வரைவீங்களோ அதே மாதிரி வரைஞ்சிட்டு அதை ஃபிளாட்டன், அதாவது மவுஸோட லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அது கிரியேட் ஆகும், சரிங்களா? இது எலிப்ஸ். ஓகே, இதுதான் ஸ்கெட்ச் டூல்ஸ், சரிங்களா? முக்கியமான ஸ்கெட்ச் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைன், ரெக்டாங்கிள், ஸ்லாட்டு, சர்க்கிள். இது பேசிக்கா இருந்தாலே நம்ம என்ன பண்ண முடியும்னா எல்லா ஒரு டயக்ராமையும் நம்ம கிரியேட் பண்ண முடியும், சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் எடிட்டிங் டூல்ஸ். ஓகே, இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன், கார்னர் ரெக்டாங்கிள், சரிங்களா? இப்போ இந்த கார்னர்ல எனக்கு ஃபில்லட் அண்ட் சாம்பர் வேணும், சரிங்களா? ஸோ ஃபில்லட்னா என்ன, சாம்பர்னா என்னன்னு நான் காட்டுறேன். ஃபில்லட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபில்லட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷாம்பருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கெட்ச் ஃபில்லட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபில்லட்டுக்கு ரேடியஸ் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ எனக்கு ஒரு 10 mm எனக்கு ஃபில்லட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எந்த கார்னருக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த கார்னரை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லைனையும் நான் சூஸ் பண்ணும்போது இந்த கார்னர் செலக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் கிரியேட் ஆயிருக்கு. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் எவ்வளோ ஃபில்லட் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபில்லட். அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஷாம்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து டிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து ஆங்கிள் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் வந்து சாம்பரோட டிஸ்டன்ஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 5 mm வேணும், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் லைன் அண்டு செகண்ட் லைன் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிரும், சாம்பர் கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எட்ஜ் பாயிண்ட். அதாவது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் மாரி தான் இங்கே இருக்கு. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு 5 mm கட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு 5 mm கட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். அதே எனக்கு ஆங்கிள்ங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கு.
ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த இடத்துல ஆங்கிள் எவ்வளவு டிகிரி வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுக்கும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் பிளஸ் ஆங்கிள் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுல இன்னொரு கான்செப்டும் இருக்கு. டிஸ்டன்ஸ்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதாவது அதை ஆஃப் பண்ணிட்டு இப்ப இங்கேருந்து நான் சாம்பர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை நான் 6 mm மாத்தணும்னா மாத்திக்கலாம். சரிங்களா? இதே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆன் ஆயிருக்கும். அதனால நீங்க இங்க வந்து 6ன்னு மாத்தினீங்கன்னா சம்திங் நான் இப்போ 6ன்னு கொடுக்குறேன். இப்போ என்னாவும் ரெண்டு பக்கமும் எனக்கு ஈக்குவலா பிரிச்சுக்கும். சரிங்களா? 6ங்கிறத எடுத்துக்கும். இங்க அப்படி கிடையாது. ஸோ இதுதான் சாம்பர்ல உள்ள டைப்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஃபில்லட் அண்ட் சாம்பர் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டை வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம டிஃபால்ட்டா இந்த லைன்ல கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு லைனை வந்து நான் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த லைன்ல எனக்கு டெஸ்ட் வேணும். சரிங்களா? இந்த லைனை நான் என்ன பண்றேன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனா மாற்றணும். அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்வெர்ட் ஜாமெட்ரின்னு சொல்லிட்டு சாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரி. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு சென்ட்ரல் லைனா மாறிடும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரி லைனா மாறிடும். இப்போ நான் வந்து டெஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கர்வ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல போயிட்டு இந்த லைனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சம்திங் டைப் பண்றேன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து எனக்கு இந்த லைன்ல தான் அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க இந்த லைன்ஸை வந்து நீங்க அதாவது இந்த டெஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணணும்னா போல்ட் பண்ணிக்கலாம். இட்டாலிக்ல வேணா இட்டாலிக், ரொட்டேட் பண்ணா ரொட்டேட், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது டெஸ்ட் சொல். அடுத்தது இருக்கிறது பாயிண்ட். பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு சென்டர் பாயிண்ட் வேணும்னா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை நீங்க ஷோ பண்ண வைக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ங்கிற டூலை வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மாரி கிரியேட் ஆகும். சரிங்களா? இது பாயிண்ட் டூல். சரிங்களா? அடுத்தது இருக்கிறது ட்ரிம். ட்ரிம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க ஸ்கிராச் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்க ட்ரிம்மை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ட்ரிம்ஸ் இருக்கும். கார்னர் ட்ரிம், ட்ரிம் அவே இன்செர்ட், இந்த மாதிரி நிறைய ட்ரிம்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஜாமெட்ரிஸ். இந்த கன்வெர்ட் ஜாமெட்ரிங்கிறது நம்மளுக்கு 3D ஆப்ஷன்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ஸ் போகும்போது இந்த ஜாமெட்ரிஸ் பத்தி பார்க்கலாம். சாரி, கன்வெர்ட் என்டிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே. அடுத்தது இருக்கிறது ஆப்செட். ஆப்செட்டுங்கிறதும் ரொம்ப முக்கியமான டூல். ஸோ நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஆப்செட்டுங்கிற டூல் இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துட்டு சாரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் லைன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரிம் பண்ணிக்கிறேன். எப்பயுமே சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் எடுக்கும்போது இந்த சென்டர் லைன்ல வந்து கிரியேட் ஆகும். அது நம்மளுக்கு தேவைப்படாது, அதை நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்செட் எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்செட் எடுத்துட்டு எனக்கு இந்த ரெக்டாங்கிளை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஆப்செட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 10 mm டிஸ்டன்ஸ்ல எனக்கு ஆப்செட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நான் இதை வந்து 5ன்னு மாத்துறேன். எனக்கு 5 mm ஆகுது. இதே அவுட் சைடா எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இல்ல எனக்கு இன்சைடா வேணும்னா இந்த இடத்துல ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும். சரிங்களா? பை டைரக்ஷன், அதாவது எனக்கு இங்கேருந்து 5 mm உள்ளாரையும் எனக்கு 5 mm வேணுங்கும் போது இந்த பை டைரக்ஷன்ல நீங்க ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது எனக்கு ஆப்செட் கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இல்ல எனக்கு ஆப்செட்டோட டிஸ்டன்ஸ் மாத்தோம்னா உங்களுக்கு நம்ம இங்க கொடுத்த டிஸ்டன்ஸ் அப்பேயர் ஆயிருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் வரும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸ் மாத்திக்கலாம். ஓகே. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆப்செட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே. அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ், அதாவது ஸ்கெட்ச் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மூவ், மிரர், காப்பி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன்.
இந்த ரெக்டாங்கிளில் இந்த ரெக்டாங்கிளை அப்படியே எனக்கு மிரர் பண்ணணும் அப்படிங்கும்போது அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல மிரருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்டிட்டி டு மிரர்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த பார்ட்லாம் வந்து மிரர் ஆகணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மிரர் அபவுட்ல போயிட்டு இந்த சென்டர் லைனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சென்டர் லைனை வச்சுதான் எனக்கு இங்கிட்டு மிரர் ஆக போகுது. ஸோ இந்த சென்டர் லைன் கொடுத்தோன்னா எனக்கு இந்த இடத்துல மிரர் ஆயிடுச்சு. சரிங்களா? இது மிரர் ஆப்ஷன். உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நீங்க மிரர் பண்ணா ஒரு சென்டர் லைன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த சென்டர் லைனை கொடுக்கும்போது எனக்கு கீழே ஆகும். சரிங்களா? ஸோ சென்டர் லைன் போட்டுட்டு தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா மிரர் பண்ண முடியும். ஓகே. அடுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று லீனியர் பேட்டர்ன், இன்னொன்று சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ லீனியர் பேட்டர்னா என்ன, சர்க்குலர் பேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ ஒரு சர்க்கிளோ ஒரு ரெக்டாங்குலர், இப்போதைக்கு நான் ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ரெக்டாங்கிளை நான் பேட்டர்ன் பண்ண போறேன். எப்படின்னா லீனியர் வைஸ்ல நான் பேட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல லீனியர் பேட்டர்னை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு என்னோட என்டிட்டி அதை முதல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்டிட்டிஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு லீனியர் பேட்டர்ன் போய்க்கிறேன். இப்போ எனக்கு இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், ஐ மீன் வந்து எத்தனை கவுண்ட் வேணுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 தான் இருக்கு. நான் இப்போ ஒரு 5 வச்சுக்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட டிஸ்டன்ஸை மாற்றணுங்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஒரு 20 mm கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 mm கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு டைரக்ஷன் 1, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும்தான் எனக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. இதே எனக்கு ஒய் ஆக்சிஸ்லயும் வேணுங்கும் போது இந்த இடத்துல டைரக்ஷன் 2 இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணி ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த ரெஃபரன்ஸ் லைனை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அகைன் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி டிஸ்டன்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு 20 கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நம்ம பேட்டர்ன் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தேவைப்படும். எதுக்குன்னா எந்த பக்கம் பேட்டர்ன் ஆகணும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைனும் ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு லைனும் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன். சரிங்களா? அடுத்தது இருக்க பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பேட்டர்ன். சர்க்குலர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த சர்க்கிள்குள்ள நான் ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சர்க்கிளே வரைஞ்சுக்கிறேன். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்க்குலரா பேட்டர்ன் ஆகும். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ சர்க்கிள் நான் சூஸ் பண்ணிட்டு கீழே சர்க்குலர் பேட்டர்ன் இருக்குங்களா, அந்த பேட்டர்னை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக கோஆர்டினேட் சிஸ்டம் எதை எடுத்துக்கிட்டுனா இதை எடுத்துக்கு, அதாவது சென்டர் பாயிண்ட்டை இதை எடுத்துக்கிச்சு. ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா, இதை டெலீட் கொடுத்துட்டு எனக்கு தேவையான பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து பேட்டர்ன் ஆகணும் கொடுத்துக்கிட்டேன். அதே மாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவுண்ட் இருக்குங்களா, இந்த கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஆங்கிள் எதுவும் கொடுக்க தேவையில்ல. இங்கேருந்து எத்தனை டிகிரி ஆங்கிள் வேணும் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 360 ஈக்குவல் ஸ்பேசிங்கிற ஆப்ஷன் ஆன்ல இருக்கு. சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் இந்த ஆஃப்ல இருக்குன்னா தான் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நான் வந்து 35 டிகிரி அப்படிங்கிற மாரி கொடுக்குற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து 360 ஸ்பேசிங் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் சாரி ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் சர்க்குலர் பேட்டர்ன். சர்க்குலர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது சர்க்குலர் பேட்டர்ன். ஓகே.
ஸோ அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூவ் என்டிட்டிஸ். அதாவது மூவ் என்டிட்டிஸ், காப்பி, இந்த மாரி சில என்டிட்டிஸ் வகை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மூவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பாயிண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணி வைக்கும் போது அந்த என்டிட்டி அப்படியே மூவ் ஆயிடும். சரிங்களா? இது மூவ் என்டிட்டிஸ். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க, அப்பதான் பிச் ஆகும். சரிங்களா? இப்ப எனக்கு அந்த சர்க்கிள் மட்டும்தான் வந்திருக்கு. மிச்சப்படி நான் பேட்டர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே தான் இருக்கு. நான் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு இப்படிதான் ப்ராப்ளம் வரும். சரிங்களா? செலக்ட் பண்ணும் போதே அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா காப்பி. காப்பி பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த என்டிசி இந்த ஸ்கெட்சை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். பாயிண்ட் கொடுத்துட்டு எனக்கு அப்படி காப்பி வேணும் அப்படிங்கும் போது காப்பி எடுத்துக்க முடியும். சரிங்களா? அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொட்டேட். ரொட்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்டகன் போடுறேன். சரிங்களா? இதை நான் வந்து ரொட்டேட் பண்ணுங்கும் போது இந்த ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கெட்சை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு ஆங்கிள் வேணும்னா இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கும், அந்த ஆங்கிளை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது ரொட்டேட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து இருக்கிறது ஸ்கேல். ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் அகைன் நான் வந்து அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்கேல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் 0.5 கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 0.5 ஸ்கேல் ஆயிருக்கும். சரிங்களா? இது ஸ்கேல் ஆப்ஷன். அடுத்து ஸ்டிச். ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்ங்கிற கேட்டகரியில தான் அப்ளை ஆகும். ஸோ ஸ்ட்ரெச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட் ஆப்ஜெக்டா இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாரி நம்மளுக்கு ஓப்பன்டு ஸ்பேஸும் இருக்கிற மாரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸ்ட்ரெச்சை பத்தி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இது வரைக்கும் நம்ம ஸ்கெட்ச் டூல்ஸை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே அண்ட் டெலிட் ரிலேஷன் சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதை பற்றி வர அடுத்த கிளாஸ்ல எல்லாம் உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.